Taste the Daily. ஏழை மக்கா வணக்கம்டே. ஈரோடு பக்கம் இருந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. கேட்டதும் மனசெல்லாம் ரணமாகிருச்சு. ஒரு பச்சை குழந்தைய ரோட்ல வீசிட்டு போயிருக்காங்க கல் நெஞ்சம் படைச்ச ஒரு தாய். அவங்கள தாயின்னு கூட சொல்ல முடியல. பச்சை குழந்தைய ரோட்ல வீச எப்படிதான் மனசு வருதோ தெரியல. இந்த மாதிரியான குழந்தைகளை காப்பாத்ததான் அதிமுக ஆட்சியில தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக், இதெல்லாம் சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும்னு கொண்டு வந்த திட்டங்க. இப்படிப்பட்ட திட்டங்களை வெறும் அரசியலுக்காக நிறுத்தினாலோ முடக்குனாலோ இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத தடுக்க முடியாது. என்னமோ அப்பாவுக்கு செலவைக்கிறதும் அவர் பேர்ல எதையாவது செய்யறதும் தான் சாதனைன்னு ஆட்சியில இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எங்க இதெல்லாம் விளங்க போகுது? சரி மக்கா, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்தியை அப்புறம் சொல்றேன். சென்னையில் வெள்ளம் வராதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு கேட்டா, வெள்ளம் வந்தா உடனே அதை வெளியேற்ற உத்தரவாதம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க திமுக மேயர் பிரியா. இதுல இருந்து என்ன தெரியுது? மழைநீர் வடிகால்ல தண்ணி போயிரும்னு நம்பாதீங்க, தயாரா இருங்க மக்கா. மழை அதிகம் பெய்யும் பொழுது சென்னையில் வெள்ளம் தேங்காதுங்கிற உத்தரவாதத்தை மாநகராட்சி கொடுக்க இல்ல, சென்னையில வெள்ளம் தேங்கினாலும் அது உடனே அப்ரூவ் படுத்துவோன்ற உத்தரவாதத்தை மாநகராட்சி கொடுக்கும். தூத்துக்குடி திமுகவில் உட்கட்சி சண்டையை விட குடும்ப சண்டை பெருசா வளர்ந்துருக்கு. மேயர் ஒரு பக்கம் கூட்டம் நடத்தினா, மேயரோட சகோதரி அமைச்சர் கீதாஜீவன் ஒரு பக்கம் கூட்டம் நடத்துறாங்க. இந்த குடும்ப சண்டையால உடன்பிறப்புகள் குழம்பி போயிருக்காங்கப்பா. மதுரை பக்கம் ஓட்ட உடசல் பஸ்ஸால கண்டக்டருக்கும் பயணிக்கும் இடையில சண்டை நடந்திருக்கு. அந்த பஸ்ஸை கொஞ்சம் பாருங்களேன், எப்ப வேணா இடிஞ்சு விழுங்கிற நிலைமையில இருக்கு. பள்ளிக்கூட பிள்ளைங்கலாம் வேற இதுல போயிட்டு இருக்காங்க. தரங்கம்பாடி பக்கம் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனோட காரு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அதிவேகமா வந்த காரு பைக் மேல மோதுற காட்சிகள் வெளியாகி இருக்கு. குறுஞ்செய்தியை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம். திமுகவுல நடக்கிற உட்கட்சி சண்டையால பாதிக்கப்படுறது என்னமோ ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்கள் தான். இப்ப உட்கட்சி சண்டையோட சேர்த்து குடும்ப சண்டை ஒண்ணு கூடியிருக்கு. தூத்துக்குடி பக்கம் திமுக மேயரும் திமுக அமைச்சரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. தூத்துக்குடி மாநகராட்சியில் இருக்கிற 4 மண்டலங்கள்ல வாரந்தோறும் புதன்கிழமை அன்னைக்கு மக்கள் குறைதீர்க்கும் கூட்டங்கள் நடக்கும்னு தூத்துக்குடி மேயர் சொல்லியிருந்தார். அதுபடி தூத்துக்குடி கிழக்கு மண்டலத்துல மாநகராட்சி சார்பா குறைதீர்க்கும் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தை திமுக மேயர் நடத்தினாரு. இது ஒரு பக்கம்னா, மேயரோட சகோதரி சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவனும் ஒரு குறைதீர்க்கும் முகாமை தனியா நடத்தியிருக்காங்க. மேயரும் அமைச்சரும் போட்டி போட்டு கூட்டம் நடத்துறாங்களே, மக்களோட குறைகளை எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா தீர்த்து வச்சிடுவாங்களான்னு விசாரிச்சோம். அதுக்கு விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுகவில இருந்து தூத்துக்குடி மேயரை எப்படியாச்சும் ஓரம் கட்டணும்னு மேயரோட சகோதரியான அமைச்சர் கீதாஜீவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதுக்கு தான் போட்டி போட்டு கூட்டம் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. இதுல கொடுமை என்னன்னா, இந்த குடும்ப சண்டையில சிக்கியிருக்கிற மக்களும் அரசு அதிகாரிகளும் எந்த கூட்டத்துக்கு போறது, யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கிறது தான். உட்கட்சி சண்டையே தமிழ்நாட்டை உலுக்கிக்கிட்டு இருக்கு. இதுல இந்த குடும்ப சண்டை குழப்பம் வேறையான்னு ஜனங்க தலையில அடிச்சுக்கிறாங்க. மக்கா, இந்த ஓட்ட உடசல் பஸ் எல்லாம் எப்பதான் மாத்த போறாங்களோ தெரியல. பஸ்ல போயிட்டு வர்றதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. நாமக்கல் பக்கம் ஒரு பஸ் சும்மா தீப்பொறி பறக்க சர்க்கஸ் காமிச்சிருக்கு. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பக்கம் தீப்பொறி பறக்க ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்துச்சுப்பா. என்னையா ஆச்சு, ஏன் இப்படி தீப்பொறி பறக்குதுன்னு கேட்டா, ஒண்ணுமில்ல, பஸ் போயிட்டு இருக்கையில பஸ்ஸோட டயரு தனியா போயிட்டுன்னு சொல்றாங்க. சேலத்துல இருந்து ஈரோடு போகிறதுக்காக கவர்மெண்ட் பஸ் கிளம்பி இருக்கு. கிளம்புனதுமே பஸ் ரிப்பேர் ஆகிட்டதால
பணிமனைக்கு கொண்டு போலான்னு கொண்டு போயிருக்காங்க. அப்பதான் பஸ்ஸோட முன் சக்கரம் கலண்டு ரோட்டோரமா இருந்த கடையில போய் விழுந்திருக்கு. டயர் கலண்டதும் தீப்பொறி பறக்க பஸ் கண்ட்ரோல் இல்லாம போயிருக்கு. நல்ல வேலை டிரைவர் அண்ணன் சாமர்த்தியமா வண்டியை நிறுத்திட்டாரு. என்னண்ணே வண்டிக்கு முன்னால ஒரு டயர் தனியா போகுது? ஆமையா, எவனோ சின்ன பையன் உருட்டு விளையாண்டு இருக்கான் போல இருக்கு. சரி, இந்த கொடுமை இப்படின்னா மதுரையில இன்னொரு கொடுமை நடந்திருக்கு. பஸ்ல கண்டக்டரும் பயணியும் சண்டை போட்டிருக்காங்க. ஒண்ணுமில்லைங்க, அங்க திராவிட மாடல் பஸ் ஒண்ணு எப்படா உடைஞ்சு விழுங்குற நிலைமையில போயிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த பயணி ஒருத்தர், ஏங்க பஸ் எடுக்கும்போது பார்த்து எடுத்துட்டு வர மாட்டீங்களான்னு கண்டக்டர் கிட்ட கேட்டிருக்காரு. அதுல ஆரம்பிச்ச பிரச்சனை பெருசாகிட்டு இப்ப என்ன பண்ணுவாங்க? அரசு ஊழியர் கூட பிரச்சனை பண்ணதால அந்த பயணி மேல நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல பயணி கூட சண்டை போட்டதால அந்த கண்டக்டர் மேல நடவடிக்கை எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் இந்த சண்டைக்கு காரணம் இந்த விளம்பர கவர்மெண்டோட ஓட்ட ஓடசல் பஸ் தாங்கிறத திராவிட மாடல் கவர்மெண்ட் புரிஞ்சுக்காது. புரிஞ்சிருந்தா இந்த பஸ்ஸையெல்லாம் ரோட்ல ஓட விட்டுருப்பாங்களா? ஜனங்களோட பாதுகாப்பு மேல இவங்களுக்கு அக்கறையே இல்ல மக்கா. திருப்பத்தூர் பக்கம் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் ஆய்வு பண்றதுக்காக போயிருக்காரு. அதாவது ஏதாவது நலத்திட்டங்களை பண்ணிட்டு அதை ஆய்வு பண்ண போனா ஜனங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. விளம்பர ஆட்சியில தான் எந்த நலத்திட்டமும் நடக்க மாட்டேங்கே. அதனால திமுக கவுன்சிலர் ஒருத்தர் ஆய்வு பண்ண வந்த எம்எல்ஏவை ஏன் வந்தீங்கன்னு கேட்டு வறுத்தெடுத்திருக்காரு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பக்கம் நாச்சியார் குப்பம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு திமுக எம்எல்ஏ வில்லநாதன் ஆய்வு பண்றதுக்காக போயிருக்காரு. போனவர் பெரியாங்குப்பம் மையானத்தை ஆய்வு பண்ணிட்டு இருக்கையில அங்க திமுக ஒன்றிய கவுன்சிலர் ரவிக்குமார் வந்திருக்காரு. வந்து என் ஏரியாவுக்குள்ள என்கிட்ட சொல்லாம எதுக்கு வந்தீங்கன்னு எம்எல்ஏ கிட்ட சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒரு கவுன்சிலரா நான் சொன்ன கோரிக்கைகள் எதையாச்சும் நிறைவேற்றிருக்கீங்களான்னு கேட்டு வறுத்தெடுத்திருக்காரு. ஒரு வார்த்தை எம்எல்ஏ நான் கட்சி சிம்பல் செய்வீங்களா? எனக்கு தெலுங்கு சொல்லக்கூடாதா? நான் சொல்றது கேட்டுதான். என்னத்த நீங்க சொல்றது கேட்க நான் நிக்கிறேன். பக்கத்துல போறேன்னு ஒரு ஏரியால சும்மா வேற உதவாத்துக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் பாருங்க செய்ய சொல்லுது. பெரியார் வர தொடர்ல என்னுடைய வாதம். ஐயா ஸ்டாலின் என்னமோ தமிழ்நாட்டுல தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, திமுக கவுன்சிலரே திமுக எம்எல்ஏவை வறுத்தெடுத்திருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? திமுக ஆட்சியில 3 வருஷமா எந்த மக்கள் நலப்பணியும் ஒழுங்கா நடக்கலன்னு தெரியுது. ஆட்சிக்கு வந்தா மாசம் ஒரு தடவை கரண்ட் பில்ல கணக்கு பண்ணுவோம், வரியெல்லாம் ஏத்த மாட்டோம்னு விதவிதமா திமுக கும்பல் கதை சொன்னது. அதுல ரொம்ப முக்கியமான கதை இந்த 100 நாள் வேலையை 150 நாளா மாத்துறது. ஓட்டு வாங்கினாங்களே, சொன்னதை செஞ்சாங்களா? 100 நாள் வேலையை கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்காங்களாம். இன்னைக்கு விழுப்புரம் பக்கம் திமுக கும்பலை பெண்கள் கதற விட்டுருக்காங்க. அந்த காட்சிகளை பாருங்க. விழுப்புரம் மாவட்டம் ஒதியத்தூர் கிராமத்துல அரசு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்திருக்கு. அமைச்சர் வாராருன்னு சொன்ன உடனே உடன் பிறப்புகளும் அரசு அதிகாரிகளும் கூட்டமா வந்துட்டாங்க. இவங்களோட சேர்ந்து அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்களும் ஆர்வமா வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வந்தாங்கன்னு நினைச்சிடாதீங்க. 3 வருஷமா 100 நாள் வேலை திட்டத்துல வேலையே கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்களாம். அதுக்கு நியாயம் கேட்கத்தான் பெண்கள் வந்திருக்காங்க. அமைச்சர் கிளம்பிட்டாரு. பாவம் அதிகாரிகளும் திமுக நிர்வாகிகளும் சிக்கிக்கிட்டாங்க. நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க பெண்கள். கடைசியில ஒரு வழியா வேலை கொடுக்கறோம்னு சொல்லி அதிகாரிகளும் உடன்பிறப்புகளும் தப்பிச்சிருக்காங்க மக்கா. இதெல்லாம் தேவையா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டா இதெல்லாம் தேவையா? என்னமோ 100 நாள் வேலையை சுத்தி பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு வெடிக்க போகுதோ தெரியல.
மக்கா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு ரயில் தடம் புரண்டிருக்கையா. இந்த ஆக்சிடென்ட்ல 4 பேர் இறந்திருக்காங்க, 22 பேர் படுகாயம்னு செய்தி வந்திருக்கு. சமீப காலமாகவே தொடர் ரயில் விபத்துகள் நடக்கு. ரயில்வே முழிச்சுக்கணும், இதை என்ன ஏதுன்னு பார்க்கணும். சரி மக்கா, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.